கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பிரிஞ்சாலும் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணணும். ஈரத்தோட எண்ணெயில் போட்டோன்னா வெடிக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிடுச்சு. கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணலாம். நல்லா தொடச்சி போட்டுருங்க. சால்ட்டு 2 ஆட் பண்ணுவேன். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு கப்பு துருவின தேங்காய், 2 ஸ்பூனு வறுத்த வேர்க்கடலை, 4 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை, பெருங்காயம், தக்காளி, வெங்காய தக்காளி வதங்க, கொஞ்சோண்டு சால்ட்டு, தனியா பொடி 3/4 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் ஊற்றணும். வெல்லம், அரைச்சா பேஸ்ட் ஊற்றுறேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதோட ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரை பண்ணி வச்சா பிரிஞ்சாலை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பிரிஞ்சால் கிரேவி ரெடி.